ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தான் அவங்க அது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கான அடுத்த அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆர்டிஜேவே அஃபிஷியலாக ஒரு அப்டேட் விட்டுருந்துருக்காரு. மனுஷன் இந்த படத்தோட ஹைப் மட்டும் குறையக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காருங்க. இவர் யார் எதுவுமே சொல்கிறதில்ல, ஏன்னா இவர் தானே டூமு, எதுவும் சொல்லவும் முடியாது. அண்ட் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ அஃபிஷியலாக ஒரு என்ன ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காருன்னா ஒரு போஸ்டர் வித் ஈஸ்டர் எக்ஸோட. வழக்கமாக நம்ம மார்வல்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ் ஈஸ்டர் எக்லாம் கண்டுபிடிப்போம். ஐ மீன் சின்ன சின்னதாக சில விஷயங்கள் ஒழிச்சு வச்சிருப்பாங்க, அது தேடி கண்டுபிடிக்கிறது ஈஸ்டர் எக்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈஸ்டர் எக்கே ஒரு ஈஸ்டர் எக்காக கொடுத்தாரு பார்த்தீங்களா, மனுஷன் அங்கே நிற்கிறாரு. ஸோ ஈஸ்டர் பண்டிகைக்காக பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் கையில் ஈஸ்டர் எக்ஸோட அந்த ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட், அந்த ஒரு பேஸ்கெட் வச்சிருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட காட்டியிருந்திருக்காரு. அண்ட் இது ஒரு ஹேண்ட்ரான் பிக்சர், இது அனிமேட் கிடையாது, இது ஹேண்ட்ரான்ன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த ஈஸ்டர் எக்ஸ்குள்ளே ஏகப்பட்ட முட்டைகளில் வித் அவெஞ்சர்ஸ் அந்த டீம்ஸோட லோகோலாம் வந்துட்டுருக்கு. இதன் மூலமாக பாசிபிள் ரிட்டர்ன் ஆஃப் சில கேரக்டர்ஸுமே டீஸ் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் அந்த சேர் அனௌன்ஸ்மெண்ட்டில் இல்லாத கேரக்டர்ஸுமே டீஸ் பண்ணியிருந்திருக்காப்புல. ஸோ அவங்களாம் வரமாட்டாங்க நம்ம சில கேரக்டர்ஸ் பற்றியும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்கள பற்றியும் இதுலேயே அவர் டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஐ மீன் லிட்டராக ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காப்புல மனுஷன். ஸோ என்னென்ன காட்டியிருக்காரு அப்படின்றத மொத்தமாக பிரேக் டவுன் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இப்போ ஆக்சுவலி டூம்ஸ்டே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்துட்டு ஒரு இந்த ரீஷூட்குள்ளே போயிருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ யூஷுவல் பார்த்தீங்கன்னா மார்வல் இந்த மாதிரி வழக்கமாக பண்ணுறவங்க தான் ரீஷூட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போயுமே அந்த படத்துக்கு ஒரு ரீஷூட் போயிட்டு தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18 தானே படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. அஃபிஷியலாக யூடியூப்பில் கவுண்ட் டவுனே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டூம்ஸ்டே கிளாக் அப்படின்னு டிசம்பர் 18க்காக. பட் இப்போ அதில் லைட்டாக ஒரு சின்ன சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா டூம்ஸ்டே அன்றைக்கி ரிலீஸ் ஆகப்பே பார்த்தீங்கன்னா டியூன் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆர்டிஜே கூட இது டியூன்ஸ் டே அப்படின்ற மாதிரிலாம் டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. பட் இப்போதைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூனுக்கு தான் அதிகபட்சமான ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் கொடுக்கப்பட்டிருக்கான். ஸோ ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் எல்லாமே டியூனுக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த படம் ஐமேக்ஸ்க்காகவே எடுக்கப்பட்டது தான். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி பண்ணலாம் தான். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு போஸ்ட்போன் ஆர் ப்ரீபோன் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்களாம். இது தெரிஞ்சு தான் ஜுமான்ஜி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க டிசம்பர் 25க்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் 18 இல்லாமல் டிசம்பர் 10 ஆர் 11 ஒரு 1 வீக் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் ஆகலான்ற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த டூம்ஸ்டே கிளாக் நிலமை அதே நேரத்துக்கு வருது. டைம் ரீசெட் பண்ணுவாங்களா இல்லை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரீபோன் இல்லை போஸ்ட்போன் ஆகலான்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கு. டியூன் மாறுற மாதிரியே தெரியல. டியூன் ஸ்ட்ராங்காக நான் அந்த இடத்துல தான் வருவேன் நின்றுக்கிட்டு இருக்கேன். டூம்ஸ்டே தான் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு டேட் மாறிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டும் ஒரே நாளில் கூட வரலாங்க, பிரச்சனை கிடையாது. ஃபேன்ஸ் எல்லா படத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு டூம்ஸ்டேவை தான் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் டியூனுக்கு பெருசாக ஒரு இது கிடையாது. பட் வேர்ல்டு வைட் பார்க்கும்போது அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அதனால இவங்க ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணால் கூட ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாது. ஃபேன்ஸ் ரெண்டு படத்தையுமே கூட பார்ப்பாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு டூம்ஸ்டே தான் பார்ப்பேன். டூம்ஸ்டேவை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தான் டியூன் பார்ப்பேன். நீங்கள் தான் பார்ப்பீங்க, மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம இந்த போஸ்டர் கிட்ட வந்தோன்னா போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்கல்ல. இந்த போஸ்டருக்குள்ளே ஏகப்பட்ட ஈஸ்டர் எக்ஸோட வித் பாசிபிள் கேரக்டர்ஸ் ரிட்டர்னையுமே டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டூம்ஸ்டே படத்தில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் வர போகிறாங்கன்றதை எல்லாத்தையும் ஆக்சுவலி இந்த பேஸ்கெட்லேயே டீஸ் பண்ணிட்டாப்ல. கண்ணுக்கு எடுத்தவொடனே முதல்ல தெரியுறது, இப்போ நம்ம பாட்டம்லேருந்து போயிடுவோம், கீழே முதல்ல தெரியுது நம்ம ஷாங்ஷியோட லோகோங்க. அப்சல்யூட்லி ஷாங்ஷி இந்த படத்தில் ரிட்டர்ன் ஆக போகிறாப்புல. அதை நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சேர் ரிவியில் கூட ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கு அப்படியே ரைட்டு பக்கம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட லோகோ வந்துட்டு இருக்கு வித் ஒரு கிராஸ் மார்க்கோட. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எனக்கு பிடிக்காத இடை, அவங்கள நான் வெறுக்கிறேன் அப்படின்றத சிம்பாலிக்காக டாக்டர் டூம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காப்ப. அப்சல்யூட்லி டாக்டர் டூம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோருமே பரம எதிரிகள். அவர் போய் இதுக்கு ஒத்துக்குவாரா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வெறுப்பில் ஒரு கிராஸ் மார்க் போட்டிருக்கிறான்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் அதுக்கு லெஃப்ட் சைடில் அவெஞ்சர்ஸோட லோகோ வந்துட்டுருக்கு வித் அந்த அவெஞ்சர்ஸ் எக்கு கிராக் ஆகிருக்கிறது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்துட்டுருக்கு. ஆஸ்ட்ரிக் சிம்பிளை நம்ம தண்டர் போல்ட்ஸில் பார்த்துருப்போம். தண்டர் போல்ட்ஸ் அந்த நியூ அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. இப்போதைக்கு அவங்க தான் நியூ அவெஞ்சர்ஸ். அப்போ ஆல்ரெடி இருக்கிற அவெஞ்சர்ஸ் டீமு நம்ம சாம்பிள்சன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் எப்போ அவெஞ்சர்ஸ் ஆகலாம் நாங்கள் இருக்கும்போது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மேலே காப்பிரைட் கேஸ்லாம் போட்டிருக்கதான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு எம்சிக்குள்ளே அந்த அவெஞ்சர்ஸ் டீமே ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஸோ அது கிராக் ஆகிருக்குல்ல. ஸோ அந்த கிராக்கை இந்த ஈஸ்டர் வச்சே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது படத்துலையுமே ஒரு பிளாட்டாக பே ஆகுமா? லைக் வந்துட்டு நாங்கள் தான் அவெஞ்சர்ஸ் நீங்களாடா அவெஞ்சர்ஸ் அப்படி மாதிரி ஒரு சண்டை படத்தில் வருமானு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னொரு சிவில் வார்லாம் இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதனால் இவங்க சிவில் வாரை தள்ளி வச்சுட்டு இந்த பிரச்சனையை தான் அவங்க பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு திரிசூலம், ஒரு ட்ரைடன்ட் மாதிரி வந்துட்டு இருக்கு. ட்ரைடன்ட் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க, வேற யார்? நேமோர் தான். நேமோரோட அந்த ஒரு ட்ரைடன்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மார்வலுக்குள்ளே நம்ம நேமோர் கிட்ட வந்து ஒரு ஈட்டி ஒரு ஸ்பியரை தான் பார்த்துட்டு இருப்போம். பட் இங்கே ட்ரைடண்ட்டை காமிச்சிருக்காங்க. காமிக்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேமோர் ட்ரைடன்ட் தான் வச்சுருப்பாரு. படத்தில் ஏன் அதை அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ஆக்வாமேனோட ரிசம்பிளன்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக. பிளாக் பேந்தர்லேயே நேமோரோட அந்த ஒரு லுக்கு அந்த வெப்பன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்றிருப்பாங்க. காரணம் ஆக்வாமேனோட அந்த ஒரு ரிசம்பிளன்ஸ் இந்த கேரக்டர் கிட்ட வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஆக்வாமேன் கிட்டே ஒரு ட்ரைடன்ட் இருக்குது. இந்த கேரக்டர் ட்ரைடன்ட் கொடுத்தா அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காக அந்த கேரக்டரோட அந்த ட்ரைட்ஸையே மொத்தமாக மாற்றிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் திரும்ப நம்ம நேமோர் கையில் ட்ரைடன்ட் கொடுக்கலாம். அந்த டூம்ஸ்டே டீசரில் கூட நேமோரை காமிச்சிருப்பாங்க. பட் கையில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன வச்சிருக்காரு, அது ஈட்டியா திரிசூலமான்றது நமக்கு தெளிவாக தெரியல.
அதனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ட்ரைடண்ட்டாக கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ட்ரைடன்ட் சிம்பிள் வச்சுருந்துருக்காங்க, நேமோரோட சிம்பிள் அந்த ஒரு ட்ரைடன்ட். அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட்டு பக்கம் தோரோட அந்த ஒரு முட்டையை காட்டியிருக்காங்க. ஐ மீன் மியால்னிர் இருந்துட்டு இருக்கு. மியால்னிருக்கு மேலே தண்டர் சிம்பிள் இருக்குது. ஒருவேளை இது இந்த ஜியூஸோட அந்த ஒரு தண்டர் போல்ட்டாக இருக்குமோ, அந்த 11 தண்டர் படத்தில் எடுத்து வந்திருப்பாரு அதுவோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரூசோ பிரதர்ஸ் அந்த 11 தண்டர் படத்தையே மொத்தமாக விட்டுட்டு நம்ம டேரெக்டாக தோரை மாசா காட்டலாம் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் 11 தண்டரை வரதான் அவங்க சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதா தான் இருக்காங்களாம். அப்படி இருக்கும்போது இந்த தண்டர் போல்ட் எப்படி வந்துச்சு, மியால்னிர் எப்படி வந்துச்சு, அவர் ஸ்ட்ராம் பிரேக்கர் தானே வச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராம் பிரேக்கர் விட்டுட்டு திரும்ப ஒரு மியால்னிருக்கே மாறிடுவாரோ, இல்லை ஸ்ட்ராம் பிரேக்கருக்கு ஏதாவது ஆயிருமா? லைக் டாக்டர் டூம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சண்டை போட்டு அந்த ஸ்ட்ராம் பிரேக்கர் டிஸ்ட்ராய் பண்ணதுனால திரும்ப மியால்னிருக்கே ஒரு வேளை ஒரு மாறிடுவாரோ, மாறி இப்போ எங்கிட்ட வெப்பன் பத்தாது, அதனால் நான் அந்த தண்டர் போல்ட் டீமே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜியோஸோட தண்டர் போல்ட் டீமே எடுத்து 2 டீமே வச்சு ஒரு வேளை நம்ம டூம் கிட்ட சண்டைக்கு இறங்கலாம். அதனால தான் மியால்னிர் வச்சு மியால்னிருக்கு மேலே அந்த தண்டர் போல்ட் சிம்பிளை காட்டியிருக்காங்க. ஒருவேளை இந்த தண்டர் போல்ட் வெப்பனையுமே கூட அவர் ஒரு யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்து ரைட்டில் ஓரமாக பார்த்தீங்கன்னா மறைச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சும் தெரியாத நம்ம ஆளுங்க தான் ஒளிச்ச லட்சம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஒரு லோகோ வந்துட்டு இருக்கு. ஸ்பைடர்மேனோட லோகோ தாங்க. பார்த்தோன்னே நான் இப்போ கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. இந்த படத்தில் ஸ்பைடர்மேனோட ரிட்டர்னா அவங்க டீஸ் பண்ணல. அந்த சேர் ரிவீலில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் பேர் வரல. பட் இப்போதைக்கு இதை பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் வில் ரிட்டன் ஜஸ்ட் டூம்ஸ்டே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அண்ட் ஸ்பைடர்மேன் லோகோ பார்க்கும்போதே வந்து இது நம்ம டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேனாக தான் இருக்கணும். இந்த படத்தில் எந்த ஸ்பைடர்மேன் வரப்போறாரு அப்படின்னு தாங்க தெரியல. நிறைய பேர் வந்து இது டோபி மேக்கியரா இருக்கலாம் அப்படி மாதிரி கூட சொல்றாங்க. ஏன்னா ரிலீஸ் ஆன ஒரு சில பிளாட் லீக் படியெல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்மேன் யூனிவர்ஸ் நம்ம டோபி மேக்கியோட யூனிவர்ஸ் தான் அட்டாக் பண்ணி அழிக்க போறாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி பார்த்தா டோபி மேக்கியோர் இந்த படத்தில் வரலாம், அந்த ஸ்பைடர்மேன் எக்கா இது இருக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஏன் டாம் ஹாலண்ட் வரமாட்டாருன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி பிராண்ட் நியூ டேவும் டூம்ஸ் டேவும் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு ஒன்றா தான் நடந்துகிட்டு இருக்கான். பேரலாக நடந்துகிட்டு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் எக்ஸாம்பிளி பார்த்தீங்கன்னா என்கேம் அண்ட் ஆண்ட்மேன் வாஸ் படம் இருக்குல்ல, அது எப்படி பேரலாக நடந்துச்சு போஸ்ட் கிரெடிட்டில் கொண்டாந்து கனெக்ட் பண்ணாங்களே, அந்த மாதிரி ப்ராபப்ளி இதுவும் இருக்கலான்ற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. மேபி இருக்கலாம், சொல்ல முடியாது. அண்ட் இந்த படத்தில் டோபி மேக்கியோ ஸ்பைடர்மேனுக்கு கூட வரலாம். அண்ட் அடுத்து அப்படியே நட்ட நடுவாக்கில் எக்ஸ்மேனோட லோகோ. ஸோ எக்ஸ்மேனோட லோகோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் டாட் அந்த புல்சை மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டரில் கொண்டாந்து வச்சுருந்துருக்காங்க. மார்க்கு கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் அப்ஜெக்ட் நம்ம எக்ஸ்மேனையுமே பார்க்க போகிறோம். டெட்பூல் வரின் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அவங்க மேலே தான் எனக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. வரலாம், சொல்ல முடியாது. ஆனால் இது வரைக்கும் அவங்க 2 பேருமே அதை கன்ஃபார்ம் பண்ணல அண்ட் வரமாட்டேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க பேச்சு தான் நம்ப முடியாது. ஸோ அதனால் இன்னும் வராங்களா இல்லையான்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தரோட லோகோ வந்துட்டு இருக்கு. பிளாக் பேந்தர் அப்ஜெக்ட்டில் நம்ம ஷூரியோட பிளாக் பேந்தர் தான். அந்த பிளாக் பேந்தர் வர போகிறாங்க. அண்ட் இந்த படத்தை ஷூரி பிளாக் பேந்தர் ரீப்ளேஸ் ஆகி நம்ம புது பிளாக் பேந்தரை பார்க்க போகிறோன்ற மாதிரியுமே ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை ஷூரி பிளாக் பேந்தர் போய் இந்த சின்ன பையன் டிச்சால பெரிய ஆளாக மாறிட்டான்ப்பா ஒரு டைம் டெலேஷனில், அதனால் இவன் பெரிய ஆளை வந்துட்டு டிச்சால பிளாக் பேந்தராக மாறிட்டான் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ பிளாக் பேந்தரும் இந்த டீசர் வர போகிறாப்புல. அண்ட் அடுத்து இந்த பக்கம் லோக்கியோட லோகோ. அப்சல்யூட்லி லோக்கி தானே சென்டர் ஆஃப் தி மல்டிவர்ஸில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த மொத்த மல்டிவர்ஸ் டீமே பிடிச்சி மனுஷன் தாங்கிக்கிட்டு இருக்காப்புல. லோக்கி வராமல் இந்த படம் நகருமா? ஸோ லோக்கியோட லோகோ அதையுமே டீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஒரு லோகோ வந்துட்டு இருக்கு. என்னடா திரும்ப ஸ்பைடர்மேன் லோகோவா அதுவும் 3 வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி நிறைய பேர் இதை ஃபஸ்ட்டு வச்சிருக்கலாம். 3 ஸ்பைடர் இருக்குது, அப்போ 3 ஸ்பைடர்மேனுமே இந்த படத்தில் வர போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி கூட யாராவது பார்த்த உடனே வச்சுருந்துருக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஸ்பைடர் கிடையாது, இது ஆண்ட். அப்சல்யூட்லி ஆண்ட்மேனோட ஒரு லோகோ. ஆண்ட்மேன் இந்த படத்தில் வர போகிறாப்புல. அண்ட் 3 ஆண்ட் இருக்கும்போது அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா ஆண்ட்மேன் வாஸ்ப் கேசிலாங்க அவங்க 3 ஆண்ட்டை வச்சு 3 பேருமே வர போகிறாங்க அப்படின்றத நமக்கு சிம்பிளாக டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் திரும்ப பார்த்தீங்கன்னா மரவாக்கில் எகைன் ஒரு எக்ஸ்மேன் லோகோ மாதிரி இருக்கு. கலர் தான் அப்படியே உல்ட்டா வந்துட்டு இருக்கு. மற்றபடி இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற என்ன கிடையாது, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த ஒரு சாங்டம் சாங்டோரமோட அந்த ஒரு லோகோ தான் இது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வராமல் மல்டிவர்ஸ் கதையை சொல்ல முடியுமா? ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுமே கண்டிப்பாக ரிட்டன் ஆக போகிறாப்புல. பட் இவங்க ரிட்டனாக அஃபிஷியலாக அவங்க சேரவிலையுமே கொடுக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் பொத்தி தான் வச்சிருந்தாங்க. பட் இந்த இடத்துல எகைன் அப்படியே பார்த்தீங்கன்னா வெட்ட வழியாக போட்டு காமிச்சிட்டாப்ல. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்லாம் கடைசியாக பார்த்து அவர் பார்த்தீங்கன்னா கிளியாக கூட இந்த இன்கர்ஷனை தடுக்கிறதுக்காக போன சொல்லியிருப்பாப்ல. அதுக்கப்புறம் டாக்டர் டூம்க்கு என்ன ஆச்சு, என்ன தான் பண்ண போனார் அப்படின்றத நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த படத்தில் என்ன பண்ண போகிறான்றதை நம்ம பார்த்துடலாம். அடுத்து கேப்டனோட அந்த ஒரு ஷீல்டு மேலே பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கான ஒரு லோகோ, ஐ மீன் கேப்டன் அமெரிக்காக்கான அந்த ஒரு லோகோ. ஷீல்டு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ சாமுவல்சன் கிட்ட தான் இருக்குது. அவர் தான் கேப்டன் அமெரிக்கா வந்துட்டு இருக்காரு. இப்போ இது ஸ்டீவ் ராஜர்ஸாக தான் இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டீவ் ராஜர்ஸை திரும்ப கேப்டன் அமெரிக்காவை கூப்பிட்டு வருதுன்றது என்ன கேட்டால் அது டவுட்டு தாங்க. ஏன் ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்கா வேணா இப்போ தான் சாமுவல்சனை கேப்டன் அமெரிக்காவாக மாற்றி ஒரு இது கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்துட்டு திரும்ப ஸ்டீவ் ராஜர்ஸே கேப்டன் அமெரிக்காவை வந்து அந்த ஷீல்டை கொடுத்து விட்டாங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. அப்புறம் சாமுவல்சனுக்கு என்ன அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்க்கு மரியாதை? அந்த கேரக்டரை பயங்கரமாக அப்படியே கேப்டன் அமெரிக்கா லெவலுக்கு புஷ் பண்ணி இது பண்ணல தான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாமுவல்சன் தான் கேப்டன் அமெரிக்கா இருக்கிறதுனால இவர் நோமேடாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இது சாமுவல்சன் கேப்டன் அமெரிக்காவாக தான் இருக்கணும், ஸ்டீவ் ராஜர்ஸை தவிர்த்து என்ன கேட்டால். அண்ட் அவள் தான் இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஈஸ்டர் எக்ஸ் பற்றிலாம்? நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.
ஸோ டூம்ஸ்டேக்கான ப்ரொமோஷன் படுமசையாக போயிட்டு தான் இருக்குது. அடுத்தடுத்த நாட்களில் அந்த ஹைப் குறையாத அளவுக்கு இன்னுமே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ட்ரெய்லருமே லென்த்தாக இருக்க போது கிட்டத்தட்ட 3 நிமிஷம் இருக்க போதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணால் ஸ்பாய்லர் நிறைய வருமே, என்ன பண்ண போகிறாங்க? இப்போ என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அண்ட் அவள் தான் இங்கே எல்லாம் சொல்ல வந்தது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.